அட்டெண்டன்ஸ் மேல எல்லாரும் பேசினோம்னு சொல்லி வெளியில சனமெல்லாம் சொல்லுது. நீங்கள் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி பேசுறது எங்க தொழில் வழி சிகிச்சை. எனக்கு உண்மையில இது புது பேரா இருக்கு. என்ன விஷயம் இது? ஒருத்தருக்குமே பெருசா தெரியாது. வடமாகாணத்திலேயே சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ்களை கொண்ட ஒரு புனர்வாழ்வு நிலையம் இது. ரெண்டு வயசு மட்டும் பிள்ளை கதைக்கையிலன்னு சொல்லி நாங்கள் வச்சு பார்த்துருக்கிறது நல்லம் இல்லை. நார்மலாக எங்களுக்கு ஒரு வயசு 1.5 வயசு ரெண்டுக்குள்ளே ஸ்பீச் டிலே ஆகுது, கதைக்குது இல்லை, புள்ள ஒரு 2 வயசில் ஸ்டமர் பண்ணுது, திக்குது அப்படின்னு சொன்னால் பழைய வேலை ஒன்று செய்திருப்பாங்க. அவங்க தான் குடும்பத்துக்கு பிரெட் வின்னராக இருந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு திடீரெண்டு குடும்பத்துக்கு அவங்களால காசு கொடுக்க இல்லாமல் போயிடும். திடீரெண்டு அவங்க குடும்பத்தில் தங்கி வாழ்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ எப்பயுமே வேறைக்க ஒரு டிப்ரெஸ் ஆன ஸ்டேஜில் என்னால் இயலாதுன்ற இதெல்லாம் வருவாங்க. வீட்டை கஷ்டம் என்ன செய்கிறது, நடந்தான் வந்தேன். நான் இருவாளையிலேருந்து நடந்து வந்தேன். பஸ்ஸுக்கும் காசு. இருபாலையிலிருந்து நடந்து வந்தீங்களா? ஏதாவது முகம் சுளிக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? உங்களோட கடுமையாக நடந்து கொண்டு அல்லது உங்களுக்கு ஒவ்வாத செயற்பாடுகள் ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? இலவசமாக மக்களுக்கு செய்து கொடுக்குறாரு. பெரிய ஆஸ்பத்திரிக்கு நன்றி தான் சொல்ல வேணும். சரி, நீங்கள் யாரையாவது பேசியிருக்கிறீங்களா? கொஞ்சம் சின்னந்திருக்கிறீங்களா நோயாளர்களோட? ஏன்னா பொதுவாக யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வழியிலேருந்து வருது. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர். யாழ் போதனா வைத்தியசாலையினுள்ளே நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், இங்கே நடைபெறுகிற மருத்துவ சேவைகள் சார்ந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலேயே ஆரம்ப நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருந்தோம். மக்கள் எப்படி இந்த சேவைகளை அணுக வேண்டும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை இந்த நிர்வாகம் எப்படி தருகிறது, இங்கே நடைபெறுகிற இந்த சேவைகளை எப்படி மக்கள் அணுக வேண்டும், இப்படி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற இந்த பகுதி மீள் வாழ்வு மையம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதி. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், எப்படியான சேவைகள் வழங்கப்படுகின்றன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்படி பல விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் அழைத்து வரப்போகிறோம். எங்களோடு இணைந்திருக்க போகின்றவர் இந்த வைத்தியசாலையிலே நீண்ட காலமாக பணியில் இருக்கக்கூடிய இயன் மருத்துவர் ஒருவர், இந்த பகுதிக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடியவர். அவரோடு தான் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம், நான் அருள் விநாயகம், இயன் மருத்துவராக இருக்கிறேன். இங்கே என்னென்று சொன்னால், ஒரு பேஷண்ட் நோயாளரானால் அவையே திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரது தான் இந்த சென்டரினுடைய முக்கிய நோக்கம். ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 90% அவை இந்த பழைய நிலைமைக்கு அவையை திருப்பி கொண்டு அவைக்கு ஒரு அவை இந்த தொழிலோ
அல்லது அவை இந்த ப்ரொஃபஷனலோ அதுக்கான ஒரு இதை நாங்கள் ஒரு அவர் இந்த அந்த நோய்க்கு பிறகு கொண்டு வரது தான் இந்த சென்டரின் முக்கியமான பணி. அதுதான் பணி இங்கே என்னென்ன அலகுகள் இருக்குது? இப்போ நான் பார்க்கல இங்கே நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு கட்டிட தொகுதிக்கு என்னென்ன விடயங்கள் நடக்குது? இங்கே இயன் மருத்துவ மண்டல தொகுதி பெருசா இருக்குது. மற்ற ஓக்கிபேஷனல் தொழில் வழி சிகிச்சை நிலையம் இருக்குது. அதுவும் பிசியோதெரபிஸ்ட் மாதிரி தான், அதே மாதிரி தான். அடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்கிறது, பேசக்கூடிய இந்த ஏதாவது பேர் சம்பந்தம் வந்தால் அவையால் பேச முடியாத அளவுக்கு அவை அந்த மசில்ஸுகள் பேரலைஸ் ஆகும். அதை அவைகள் திருத்தி பேச வைப்பினோம். அப்படியானது தான் ஸ்பீச் தெரபிஸ்ட். இந்த 3 யூனிட்டும் இதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. இந்த 3 யூனிட்டுக்குரிய பொதுவாக நாங்கள் இந்த வைத்தியசாலைக்குள்ள நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் இப்போ தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே சொன்ன ஒரு விடயம், இங்கே தங்களுக்கான அந்த ஊழியர் பற்றாக்குறைன்றது நிறையவே இருக்குதுன்னு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த கருத்தை சொல்லிக்கணும். உங்களோட நிலைமை அப்படி? ஊழியர் பற்றாக்குறை இருக்குது தான். ஆனால் எங்கட ஊழியர்கள் அதை சமாளித்து வேலை செய்யணும். அது ஒரு சந்தோஷமான இது. அவை உண்மையாக ஒரு நாட்டுக்கு சேவை செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இங்கே வருகின்ற நோயாளர்கள் எங்கெங்கே இருந்து வரையணும்? இது இங்கே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு வர ஆக்கள் அநேகமாக தூரத்துலேருந்து, ஈவன் பருத்தித்துறையிலேருந்து கூட வரையினோம். ஏன்னா இங்கே நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. வடமாகாணத்திலேயே சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ்களை கொண்ட ஒரு புனர்வாழ்வு நிலையம் இது. அதால் எல்லா இடங்களையும் இருந்து வரையினோம். பிறகு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இங்கே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்த அப்புறம் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்களுக்கு போகலாம்னு ஒரு அறிவுறுத்தலையும் லெட்டரையும் கொடுத்து விடுவோம். அவை அங்கே ஃபாலோ பண்ணிவிடும். ஓகே. இந்த நிலையம் ஒவ்வொரு நாளும் இயங்கி கொண்டு இருக்குதா? என்ன மாதிரி இது? எங்களோட அரசாங்க இதன்படி எங்களுக்கு திங்கள் தொடக்கம் சனி மட்டும் வேலை தான். திங்கள் சனி மட்டும் இது அவுட் பேஷண்ட்டை பார்ப்போம். வேறு ஞாயிறு அதுகளில் நாங்கள் ஐசியூஸ் அப்படியான ஒரு கிரிட்டிக்கலான இடங்களுக்கு சேவையை வழங்குவோம். அதாவது நீங்கள் அந்த இடங்களுக்கு போய் சேவையை வழங்குறீங்களா? இல்லது ஐசியூ அதுகளுக்கு போக வேணும், போர்ட்ஸுகளுக்கு போக வேணும். இது கொஞ்சம் அவுட் பேஷண்ட்டும் இந்த எக்யூப்மெண்ட்டை உபயோகிக்கிற தேவை இருந்தால் போட்டுகளில் இருந்தும் வரும், வெளி இடங்களில் இருந்தும் பேஷண்ட் இங்கே வரும். அதை ரீட் பண்ணணும். நான் சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை நோயாளர்களை நீங்கள் இங்கே பராமரிப்பீங்க? இல்லாமல் ஐசியூ அதுகளோட எல்லாமா சேர்த்தால் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 230 பேஷண்ட்டை பார்க்கணும். எங்களோட 14 பிசியோதெரபிஸ்ட் இருக்கணும். அதால் நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, நன்றி. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய மீள்வாழ்வு மையத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு சிறு அலகுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே பயணப்படுவதற்கு காத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த பகுதி இந்த விளங்குதல், பேச்சு மற்றும் தொடர்பாடல் தொடர்பான பகுதியாகத்தான் இருக்குது. இங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் இவையோட கதை கேட்கல அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம். வணக்கம். இந்த பகுதி உண்மையில் எனக்கு பார்க்க இந்த விஷயம் புதுசாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கல நாங்கள் பொதுவாக ஒரு இயன் மருத்துவ பிரிவு என்கிற ஒரு பேரோடு நாங்கள் அப்படியே கடந்து போயிடுவோம். உள்ள வரைகளில் தான் எங்களுக்கு தெரியுது அதற்குள்ளேயும் வித்தியாசமான பிரிவுகள் எல்லாம் இருக்குதுன்னு. உங்களோட பணி என்ன? உங்களுடைய பங்களிப்பு என்ன? என்ன சேவைகளை நீங்கள் இங்கே வழங்குறீங்க? ஓகே, நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக எங்களோட தமிழில் நாங்கள் அதை வடிவான ஒரு விரிவாக்கம்னு சொல்ல போனால் பேச்சு, விளங்குதல், தொடர்பாடல் சம்பந்தமான பெரிய ஆக்களாக இருந்தாங்கன்னா சின்ன ஆக்களாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற சிகிச்சை அளிக்கிறவரை தான் நாங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில் எங்களோட யாழ் போதனா வைத்தியசாலையில் நாங்கள் 3 ஸ்பீச் தெரபிஸ்ட் இந்த வேலை செய்கிறோம். 2 பேர் பெர்மனண்டான ஸ்பீச் தெரபிஸ்ட், இன்னும் ஒரு ஆள் வாலண்டியராக எங்களுக்கு ஒரு ஆள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக வேலை செய்கிறான். கூடுதலாக பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இதில் அதை விட குட்டி பிள்ளைகள்னு சொல்கிற பிறந்து 2-3 டேஸில் வர ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பால் குடிக்கக்குள்ள ஏற்படுற அஸ்பிரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அப்படியான ப்ராப்ளத்தோட வர பிள்ளைகளுக்குமான ஒரு சிகிச்சை எங்களால் வழங்க முடியுது. நார்மலாக பார்க்க போனால் எங்களோட ஹாஸ்பிட்டலில்
நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் இது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற முழு விதமான எத்தனை அவ்வளவு ஓடுகளில் இருந்தும் வர விழுங்குதல், பேச்சு, மொழி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் கூடுதலான ஒரு சிகிச்சை அளிக்கிறார்களா. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வரவினம்? நம்மளை அது வந்து எங்களோட இதில் வந்து நாங்கள் அவுட் பேஷண்ட்ஸும் வருவாங்க. போர்டுலேயும் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வரும். நார்மலாக பார்க்க போனால் எங்களுக்கு வந்து மெடிக்கல் வார்டு இருக்குது, அது மாதிரி நியூரலஜி வார்டு இருக்குது, பீடியாட்ரிக் வார்டு இருக்குது, நியூரோ சர்ஜிக்கல் வார்டுன்னு சொல்லி இருக்கிறது, நரம்பியல் சிகிச்சை நரம்பியல் வார்டுன்னு சொல்கிறது நியூரோ சர்ஜரி வார்டுன்னு சொல்லி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு அவுட் பேஷண்ட்ஸ் வரும் எங்களுக்கு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் வேறு கிளைகளில் இருந்தும் எங்களுக்கு வருவாங்க பிரான்ச். அதாவது ஸ்பீச் தெரபிஸ்ட் எங்களோட பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சாவச்சேரி, பொயின்பிட்ரோ, தெல்லிப்பலை, அதை விட இந்த கைட்ஸ் அப்படியான ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொலவிங், அது விழுங்குற சம்மந்தமான பேச்சு சம்மந்தமான முழு பேஷண்ட்ஸும் இங்கே தான் நாங்கள் வருவாங்க. அதை விட நாங்கள் ஒன்ஸ் அ மந்த் அப்படி வந்து நாங்களும் விசிட் பண்ணுறோம் தெல்லிப்பலை ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் 50லிருந்து 60 வகையான பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் சொன்னீங்களே இந்த விழுங்குறது சம்மந்தமாக இங்கே வர நோயாளர்களை பற்றி. சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிற நிலைமைகள் எதுவும் வந்தால் வரவினம், கொண்டு வரவினம். ஆனால் இந்த பெரியாக்கள் வந்து அப்படி இது சார்ந்த எதுவும் வரவினமா அல்லது என்ன மாதிரியான? பெரியாக்களுக்கு தான் கூடுதலாக வந்து அந்த மொழி விழுங்குதல் சம்மந்தமான பிரச்சனை கூடுதலாக பெரியாக்களுக்கும் வரும். உதாரணம் பாருன்னு சொன்னால் பக்கவாதம் வந்து நாங்கள் சொல்லுவோம். பக்கவாதம், பாரிசவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அப்படியான பேஷண்ட்ஸுக்கு வந்து கூடுதலான விழுங்குதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. பேச்சு, மொழி தொடர்பாளர் சம்மந்தமான பிரச்சனையோட வருவாங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட்டில் வரும், இந்த பிரைன் டியூமோ, அதை மாதிரி மூளையோட சம்மந்தமான ஐசிஹெச் அப்படியான ப்ராப்ளங்களோட வார ஆக்களுக்கு வந்து கூடுதலான இந்த விழுங்குதல் சம்மந்தமான பிரச்சனையும் பேச்சு, மொழி தொடர்பாளர் சம்மந்தமான பிரச்சனையோடையும் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட சர்வீஸ் வந்து நார்மலாக போய்க்கிறோம். இங்கே வந்து கூடுதலாக வடமாகாணத்திலிருந்து மட்டும்தான் நோயாளர்கள் வருகினுமா அல்லது உங்களோட அனுபவத்தில் வேறு வேறு பிரதேசங்கள் இருந்தெல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்குது? இப்போ வட மாகாணத்தில் இருந்து வரவர்கள் அதை விட எங்களுக்கு வேறு இப்போ கூடுதலாக வந்து நியூரோ சர்ஜரின்னு சொல்லி எங்களோட வார்டு ஒன்று இருக்குது. அங்கே இருந்து வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து வருவாங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம், அனுராதபுரம், வவுனியா, அதை விட நொதன் ப்ரொவின்ஸை தவிர வேறு வரும் அங்கே நீர்கொழும்பு, அங்கே இருந்தெல்லாம் இங்கே வந்து நியூரோ சர்ஜரிக்கு வரோம். இப்போ அங்கே இருக்கைகளை வந்து கூடுதலாக வந்து இந்த சொலவிங், விழுங்குறது, பேச்சு சம்மந்தமான பிரச்சனை ஆக்கள் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வர ஆக்கள் கூடுதலாக நொதன் ப்ரொவின்ஸுக்கு அங்கால இருந்து வாரவையில் கூடுதலாக நொதன் ப்ரொவின்ஸுக்குள்ளே இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வருது. எப்படி உங்களோட இவ்வளவு கால அனுபவத்தில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள், நோயாளர்களுடைய எதிர்பார்ப்பு, இது சம்மந்தமாக சொல்கிறேன்டா? இப்போ இது வந்து எங்களுக்கு எங்களோட ஒர்க் வந்து சரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க். மேலே எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இதில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு 7-8 ஹார்டஸ் இருக்குது. ஹார்டஸ் வேணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பீச் தெரபி வேணும். நாங்கள் ஒரு 3 ஸ்பீச் தெரபிஸ்ட் இவ்வளோ ஒர்க்கை பண்ணுறோம். அது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மேலே அதை விட நாங்கள் சின்ன பிள்ளைகள் மற்ற எங்கள்கிட்ட வாரணும் வேறு பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்டு, மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளோ காலம் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க? நான் யாழ் போதனா வைத்தியசாலையில் 4 வருஷமாக வேலை செய்வேன். 4 வருடம். சரி, உங்களோட கதை கேட்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இந்த பேச்சு, அதாவது பேச்சு சிகிச்சைன்னு பார்க்கல இந்த வாய் திக்கி திணற சில நபர்களையும் நாங்கள் வெளியில் பார்க்குறோம். இப்போ இவை எல்லாமே உங்களை அணுகினா அதுக்கான ஒரு தீர்வை வந்து பெற்றுக்கொள்ளலுமா? இந்த மாதிரி அது சின்ன பிள்ளையிலேயே ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் பேசுறது, கதைக்கிறது சிரமப்படுது, அதாவது அந்த பிள்ளை படுகுது, கொஞ்சம் திக்குதுன்னு சொன்னால் பெற்றவர்கள் சின்ன வயசுலேயே காட்டணுமா? அல்லது வளர்ந்தவர்களுக்கு இப்படியான நிலைமை இருக்கைகளை அவை உங்களை அணுகினா சிகிச்சை பெறக்கூடிய மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி அந்த விஷயங்கள் ஒரு வயசு இப்போ நார்மலாக எங்களுக்கு ஒரு டெவலப்மெண்டல் நார்ம்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு 1 year 12 month 12 மாதத்தில் புள்ள இவ்வளவு வேர்ட்ஸ் சொல்லும், இந்த சொற்கள் சொல்லும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நார்ம்ஸ் ஒன்று இருக்குது. நார்மலாக அதை நாங்கள் பார்ப்போம். ஒரு
12 மாதம் 18 மாதம் 24 மாதம் 30. அப்போ சில நேரத்தில் சாதாரணமாகவும் இருக்கலாம். சொல்ல இப்போ 2 வயசு மட்டும் புள்ள கதைக்கலைன்னு சொல்லி நாங்கள் வச்சு பார்த்துருக்கிறது நல்லம் இல்லை. நார்மலாக எங்களுக்கு 1 வயசு 1.5 வயசு என்று புள்ள ஸ்பீச் டிலே ஆகுது, கதைக்குது இல்லை, புள்ள ஒரு 2 வயசில் ஸ்டமர் பண்ணுது, திக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட உடனே வரணும். 10 மாதத்தில் கூட எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் கொண்டு வர பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. புள்ள சவுண்ட் போடுறதில்லை, சத்தம் போடுறதில்லை, கூ கூ சத்தம் போடுறதில்லை, பப்ளிங் சவுண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி 10 மந்தில் கொண்டு வர பேரண்ட்ஸும் இருக்கணும். 5 வயசில் கொண்டு வர பேரண்ட்ஸும் இருக்கணும். அப்போ அது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இல்லை 10 மந்தில் வர பிள்ளைக்கு எங்களால் ஒரு ஈஸியான ஒரு இன்டர்வென்ஷன் பிளானை போட்டு ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே விஷயம் ஒரு 5 இயர்ஸில் வரைக்குள்ளே அது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்குள்ளே தான் பிள்ளைங்க மூளையின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஏர்லியாக கொண்டு வர ஏர்லி இன்டர்வென்ஷன் நல்லது. சரி, இதே நேரத்தில் இப்போ இந்த விழிப்புணர்வுகள் இல்லாமல் ஒரு பாடசாலையில் ஒரு உயர்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான பிரச்சனை இருந்து பெற்றவர்கள் இதை பார்க்க இல்லைன்னு சொன்னால் அவை உங்களை நாடலாமா? இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதை அதாவது இயல்பு பேச்சுக்கு கொண்டு வரதுக்கு கூடுதலாக நீங்கள் சொல்கிற கொஞ்சம் அந்த A லெவல் O லெவலில் வரவையில் கூடுதல் ஸ்டமரிங் சம்மந்தமான ஆட்கள்லாம் கூட வாரது. அவைகளுக்கு நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ பேஷண்ட்ஸ் எங்களோட ஃபாலோஅப்பில் இருக்கணும். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்கணும். அவைகளுக்கு எங்களால் மேனேஜ் பண்ணலாம். நார்மலாக அவைகளுக்குரிய எங்களுக்குரிய நிறைய டெக்னிக்ஸ்கள் எல்லாமே இருக்குது. அதுகளை நாங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கல. சில பேர் லாங் டேர்மாக க்யூர் ஆகும், சில பேர் அது ஷார்ட் டைமில் அது நார்மலாக வர சான்ஸ் இருக்குது. நல்ல விஷயம். நிறைய விஷயங்களை நாங்கள் இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி. ஓகே, நன்றி. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியிலிருந்து இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுற சேவைகள் மற்றது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இது மேல் வாழ்வு மையம். இதுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே இந்த ஸ்பீச் தெரப்பி சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம். இந்த பேச்சு மற்றது விழுங்குதல் சம்மந்தமான சிகிச்சைன்னு சொல்லி உங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பி, அதாவது என்ன விஷயம் இது? தொழில் வழி சிகிச்சை. தொழில் வழி சிகிச்சை. எனக்கு உண்மையில இது புது பேரா இருக்கு. என்ன விஷயம் இது? ஒருத்தருக்குமே பெருசா தெரியாது. தொழில் வழி சிகிச்சைண்டா தொழில் என்று சொல்றது நீங்க செய்யற வேலை மட்டும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க காலையிலேருந்து எழும்பி குளிக்கிறது, முகம் கழுவுறது, உங்களை நீங்க க்ரூம் பண்றது, வேலைக்கு போறது, அல்ல சின்ன பிள்ளைகளா ஸ்கூலுக்கு போறது, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறது, எல்லாமே நாங்கள் ஒரு நாளில் செய்கிற தொழில் தான். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு நார்மல் ஆளுக்கு ஒரு விபத்தோ ஏதாவது ஒன்று நடந்த பிறகு அவங்களோட அன்றாட வேலைகள் அப்படி அன்றாடமாக அவங்க செய்த தொழில்களை செய்ய முடியாமல் போகுது. அப்போ அந்த செய்ய முடியாமல் அவங்க போயேக்க அவங்க முதல்ல அந்த தொழிலை எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி அந்த நோய் வந்த பிறகும் அவங்களோட வளமையான வாழ்வை அவங்க கொண்டு போகிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதுதான் நாங்கள் செய்வோம். நல்ல வடிவா நீங்கள் விளக்கத்தை சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, இதில் முக்கியமாக என்னென்ன சிகிச்சைகளை நீங்கள் செய்வீங்க? இப்போ எப்படியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, என்ன மாதிரி? இது கூடுதலாக மெஷினரி சம்மந்தப்படாது. ஃபிசியோதெரப்பி மாதிரி மெஷினரி சம்மந்தப்படுறதை விட ஆக்டிவிட்டீஸ், அதாவது தொழிற்பாடுகள் இல்லை செயற்பாடுகளை வச்சு தான் நாங்கள் செயல்படுவோம். இப்போ மூடி திறக்க இல்லாமல் இருக்குது அந்த பேஷண்ட்டுக்குன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாகவே ஒரு போத்தலை வச்சு அல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உபயோகமான ஒரு பொருளை வச்சு அந்த மூடி திறக்கிறதுக்கு அவங்க இதில் என்ன செய்ய வைக்கணும், எப்படி கை அசைக்க வைக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன கொடுக்கணுமோ நார்மலான பொருள்களை வச்சு அதை செய்ய வச்சு பழக்கப்படுத்தி கொண்டு வருவோம். சும்மா கையை பிடிச்சி மடித்து செய்கிறது மட்டும் இல்லை. இப்போ மூடியை திறக்கணுமெண்டா பேஷண்ட் கையை எப்படி அசைக்கணுமெண்டா இந்த கையை எப்படி அசைக்கிறதுக்கு அந்த பேஷண்ட்டை என்ன செய்ய வைக்கணும் ரெண்டு யோசிச்சு அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுப்போம்.
இப்போ இங்கே இருக்கிற பொருள்களை பார்த்தீங்கன்னா உங்களை விளங்க மேலே செய்ய பார்த்தீங்கன்னா உங்களை விளங்க. இப்போ கையை உயர்த்தணுமெண்டா எக்ஸாம்பிளுக்கு அது கையை உயர்த்துறதுக்கு இதை தூக்கி இப்படி போட சொல்லிக்க தானாகவே அந்த பேஷண்ட்டை வச்ச கையை ஓரளவு உயர்த்துவேன். இப்போ ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பேஷண்ட்டை செய்ய வைக்கிறேன். உண்மைதான். நான் ஆரம்பத்துல இந்த மண்டபத்துக்குள்ள உள்ள வரையக்குள்ள ஒரு ஐயா வந்து இப்படி செய்து கொண்டு இருந்தார். அப்ப நான் இதுல இருந்துட்டு யோசிச்சேன், இது சாதாரணமா நாங்க செய்யற ஒரு செயற்பாடு. ஆனா அவருக்கு அது கஷ்டமா இருக்கும். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. நன்றி. உண்மையில இது எனக்கு புது விஷயம். பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட உறவுகளுக்கும் இது புதுசா இருக்குமான்னு நினைக்கிறேன். உண்மையில இப்படியான விஷயங்கள் இருக்குது, மக்கள் இதை அணுகலாம் என்றதுக்கு இந்த விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமான்னு நினைக்கிறேன். எவ்வளவு காலம் நீங்க இங்க வேலை செய்றீங்க? இப்போ 5 வருஷமாக வேலை செய்கிறேன். ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணினீங்க? ஏன் தெரிவு செய்த நீங்கள்? எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட் முதலே இன்ட்ரெஸ்ட். இதண்டா இப்போ ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு நாங்கள் ஹெல்ப்பாக இருக்கிறோம் செய்கிறோம்ண்டு கொஞ்சம் ஒர்க்கில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வேணும் தானே. நாங்கள் இந்த இதை செய்கிறோம்ன்றது எனக்கு இதில் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறேன்ற விஷயமும் இருக்குது. அதை தாண்டி சம்பாதிக்கிறதுக்கும் உண்மையாக கேட்குற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் இவ்வளோ காலம் வேலை செய்ததில்ல, இப்போ ஒரு விஷயத்த செய்ய இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு நோயாளி, திரும்ப நோயாளின்னு நாங்கள் சொல்லிடல, ஒரு சேவை நாடின்னு சொல்லுவோமே. சரி, வந்து இங்கேருந்து தன்னால் அந்த விஷயத்தை ஆற்றக்கூடிய மாதிரி வெளியில் போகல, அப்படியான நோயாளிகள் உங்களோட பகிர்ந்து கொண்டு ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா? நிறைய இருக்குது. இங்கே வராக்கள் எல்லாருமே வரைக்க இப்போ உடனே இப்போ பழைய வேலையை ஒன்று செய்திருப்பாங்க. அவங்க தான் குடும்பத்துக்கு பிரெட் வின்னராக இருந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு திடீரெண்டு குடும்பத்துக்கு அவங்களால காசு கொடுக்க இல்லாமல் போயிடும். திடீரெண்டு அவங்க குடும்பத்தில் தங்கி வாழ்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ எப்பயுமே வரைக்க ஒரு டிப்ரெஸ் ஆன ஸ்டேஜில் என்னால் இயலாதுன்ற இதெல்லாம் வருவாங்க. ஆனால் இங்கே தொடர்ந்து வரைக்க அவங்களுக்கு விளங்க தொடங்க என்னால் செய்ய இயலும், பழைய மாதிரி நான் திருப்ப ஒர்க் பண்ண இயலும்ன்ற ஒரு நிலைமையில தான் போவாங்க. நிறைய அனுபவம் இருக்குது. குறிப்பிட்டு சொல்கிறேன்டா, இப்போ இந்த இதில் செய்தோன்ற இந்த பேஷண்ட் அவர் வந்து இங்கே வரைக்க அப்படி கையை தூக்கவே மாட்டார். சரியான டிப்ரெஸ் இதாக தான் வந்தவர். இப்போ நான் தான் குடும்பத்தை பார்க்கணும், என்னால் பழைய மாதிரி செய்யலாது இது பண்ணேன். இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்க சொன்னவர் நான் பழைய மாதிரி எல்லாம் செய்வேன், இப்போ நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்வேன், உங்களுக்கு நான் வேலைக்கு போயிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர். அது சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்கள் யாரையாவது பேசி இருக்கிறீங்களா? கொஞ்சம் சின்னது இருக்கிறீங்களா நோயாளர்களோட? ஏன்னா பொதுவாக யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வழியிலேருந்து வருது. நாங்கள் அப்படி இல்லை, அப்படி சந்தர்ப்பம் வந்தது இல்லை. பேஷண்ட்ஸை பேச இல்லாது அவங்களுக்கு அவங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். அவங்க வரைக்க டிப்ரெஸ்ஸாக தான் வருவாங்க, ஒரு இது இல்லாமல் வருவாங்க, என்னண்டு வெறுத்து போய் தான் வருவாங்க. நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸையும் பேசி அப்படி நடந்ததே இல்லை. சம்பவம் எங்களோட யூனிட்டில் நடந்தது இல்லை. நன்றி. ஐயா வணக்கம். உங்களோட நாங்கள் ஒரு கதைக்கலாமோ? சரி, நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியில இருந்து வந்திருக்கிறோம். இந்த வைத்தியசாலையில் இருக்கிற நடைபெற சேவைகள் சம்பந்தமாக வந்து சில கருத்துக்களுக்கு கொணுமென்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து எவ்வளோ காலம் இங்கே வந்து கொண்டிருக்கிறீங்க? என்ன தேவைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க? வந்து நாயில் ஆக்சிடென்ட் பட்டு அது பிறகு வயதுங்க அங்கே ஓடில் இருந்துட்டு இப்போ ஒரு 2 மாதமாக இங்கே வரேன். இது இந்த செய்ய சொல்லி இருக்கிறேன். கால் சுகம் ஓரளவுக்கு. அதே பிறகு இந்த பிசியோதெரப்பி செய்ய சொல்லி இருக்கிறோம். அதே பிறகு ஒரு கிழமையில் 2 நாள், கிழமையில் 2 கிழமைக்கு ஒருக்கா, ஒரு கிழமை ஒருக்கா போட்டு தருவினோம். அப்போ நான் வந்து இதுகளை ஒவ்வொன்றா செய்கிறேன். போறீங்க. இப்போ நீங்கள் இங்கே சிகிச்சைக்கு வந்த பிறகு எப்படி உணர்றீங்க? உங்களோட இங்கே வரையக்கில் நீங்கள் எப்படியான மனநிலையில் இருந்தீங்க? இப்போ எப்படி நீங்கள் ஏதாவது மாற்றம் இருக்குதா? நல்ல சிகிச்சை நல்லா இருக்குது. இது சுகமாக இருக்குது, உடம்புக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. அடுத்த டேட்டுக்கு இப்போ வந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி என்ன நல்ல வசதிகள் தானே இதெல்லாம். இப்படிப்பட்ட வசதிகள் வீட்டில் இல்லை. சின்ன சின்ன காரியங்கள் நாங்கள் வீட்டில் செய்தாலும்
அது இங்கே வந்து செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. மனதிலையும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி வந்து செய்கிற காரியங்கள். சரி. இப்படியான ஒரு சேவையை வந்து அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வந்து எங்களோட மக்களுக்கு கிடைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிதான ஒரு ஒரு பாக்கியம் தான், அரிதான காரியம். உங்களுக்கு மருந்து போர்டில் வச்சு மருந்து எல்லா காரியங்களையும் செய்யுது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபிசியோதெரப்பியை செய்கிறத போல ஒரு பெரியான ஒரு அதுவும் ஃப்ரீயாக இலவசமாக மக்களுக்கு செய்து கொடுக்குறது பெரிய ஆஸ்பத்திரிக்கு நன்றி தான் சொல்ல வேணும். இந்த மருந்து எங்களை பராமரித்த நாட்கள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வர்ற இந்த வந்ததிகளை செய்கிறதும் நல்ல காரியமாக இருக்குது. ஏதாவது முகம் சுளிக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? உங்களோட கடுமையாக நடந்து கொண்டு அல்லது உங்களுக்கு ஒவ்வாத செயற்பாடுகள் ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆக்களை மட்டும் இல்லை தானே, நாங்கள் நார்மலாக வந்து இங்கே செய்துட்டு போகிறோம். அங்கே முன்னுக்கு இருந்தால் கூப்பிடுவினோம். கூட்ட அப்புறம் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பயன்பெற்று கொண்டு போறீங்க. நன்றி. நீங்கள் சுகமடையணும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி. சரியா? வணக்கம். இருங்கோ. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். சரி. என்ன அட்டெண்டன்ஸ் மேல எல்லாரும் பேசினோம்னு சொல்லி வழியில சனமெல்லாம் சொல்லுது, நீங்கள் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி பேசுகிறேங்க. பேசிட்டு அவங்க வருத்தத்தோட வரைக்கும் நாங்கள் அப்படி பேசக்கூடாதான். நாங்கள் எல்லாரையும் அந்தந்த நேரத்துக்கு அந்த அனுப்பி போடுவோம். ஒரு தரையும் காக்க வைக்கிறேன். இப்போ சின்ன பிள்ளைண்டா கூடுதலாக சொல்லி நாங்கள் செய்து வச்சு போடுவோம். எவ்வளவு காலம் நீங்கள் இங்க வேலை செய்றீங்க? நான் 27 வருஷமா ஆயிட்டு. 21 வருஷம். 27. 27. ஆமாம். எத்தனை வயசுல நீங்கள் வேலைக்கு வந்தீங்க? 24. 24 நாங்கள் ஒரு பேஷண்ட்டையும் காக்க வைக்கிறேன் அனுப்பி போடுவோம். படாது இன்னத்துக்கு வெட்டியை கொடுத்து வேலையை பார்க்க விட்டு அனுப்பி போடுவோம். எப்படி இந்த விடுதிக்குள்ள, இது ஒரு விடுதின்னு சொல்ல முடியாது, ஒரு சிகிச்சை நிலையம். இந்த சிகிச்சை நிலையத்துக்குள்ள நீங்கள் பணியாற்றிக்குள்ள எப்படி இங்க வேலை செய்யற ஏனைய ஊழியர்கள், இங்க வர்ற நோயாளர்கள், இப்படி இவர்களுக்கு இடையிலான அந்த உறவு நிலம் வந்து எப்படி இருக்குது? அவை சரியான சங்கட கஷ்டத்தின் நிமித்தம் தான் இங்கே வருகினோம். இப்போ நாங்களும் பேசினா அது பாவங்கள் தானே, நாங்கள் பேசுறது பேசுறேன் இல்ல, நான் நம்புறேன் உங்களை. சரி, நன்றி. தண்டி. ஓகே, நன்றி. ஐயா வணக்கம். உங்களை பக்கத்துல இருக்கட்டே நான். ஓகே ஐயா, நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியில இருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் இருவாள். இருபால். ஐயா, என்னதுக்கு இங்கே வந்த நீங்கள்? இந்த கை பிரச்சனை கை பிரச்சனையா இருக்கு, எலும்பு உடைஞ்சிட்டு. சரி, எவ்வளவு காலம் நீங்கள் இப்போ வாரீங்க இங்கே? இப்போ 1 மாதம் 3 மாதம் வரும். நான் பார்த்தேன். நாங்கள் இதுக்குள்ள உள்ள வரைக்குள்ள நீங்கள் அதில் அந்த அப்படி கையை எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருந்த நீங்கள், பாய்ச்சி செய்து கொண்டு இருந்த நீங்கள், நீங்கள் வரைக்கு இருந்ததை விட இப்போ வித்தியாசம் இருக்குதா? நோவு இருக்குது. இங்கே வந்தால் உங்களை சுகப்படுத்தி கொண்டு போகலாம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதானே? பிரச்சனை என்ன நடந்தது ஐயா கையில்? வீட்டை கஷ்டம், என்ன செய்கிறது, நடந்துதான் வந்தேன். நான் இருவாளையிலேருந்து நடந்து வந்தேன். பஸ்ஸுக்கும் காசு. இருபாலையிலேருந்து நடந்து வந்தீங்களா? சரி சரி, ஓகே. வீட்டை பிள்ளைகள் இருக்கணுமா? பிள்ளைகளுக்கு 2வது பிடியனுக்கும் கொஞ்சம் மூளை பிரச்சனை. 1வது பிடியும் கணியனை பிடிச்சா அவர் எங்களோட இல்லை, அவர் மனசியாக்கு எங்களோட சாய்க்கிறேன்.
அப்ப நீங்க தான் குடும்பத்தை பார்க்கறது. இப்போ இயலாது உடம்பு இந்த இது கை முறிஞ்சபடியே இயலாது இப்போ உழைப்பு இல்லை. அதான் போகுது. சரி, அவங்களோட நீங்கள் தொடர்ந்து வாங்கோ, உரிய பயிற்சிகளை செய்யுங்கோ, மருந்தெடுங்கோ, சுகமாக வேணும். நானும் இயற்கையை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழி வரும் தானே, இல்லையா? சரி ஐயா, நன்றி உங்களோட நேரத்துக்கு. நன்றி. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர்.